Dear students, now we are going to like the topic for theories of wages. The 11th standard economics, chapter 6, distribution analysis, the topic theories of wages. The first one, what do you mean by wages? Wages is அதாவது கூலி. வேஜஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா கூலி. இந்த கூலி அப்படின்றது ஒரு மனிதனுடைய உடல் வருத்தியோ அல்லது அவனுடைய அறிவை பயன்படுத்தியோ அதற்கு ஒரு வெகுமதி எதிர்பார்க்கறதுக்கு பேர் தான் வேஜஸ் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது என்னென்னா, ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தியோ அல்லது அவனுடைய அறிவை பயன்படுத்தியோ அதை பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த வேலைக்காக அவர் என்ன ரிவார்டு எதிர்பார்க்கிறார், அதற்கு பேர் தான் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேஜஸ் எப்படி கொடுக்குறாங்க? டெய்லி வேஜஸாக இருக்கலாம், வீக்லி வேஜஸாக இருக்கலாம், ஃபார் நைட்லியாக இருக்கலாம். அதாவது மாதம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ இருக்கக்கூடியது கூட நம்ம வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த இயரில் போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுவும் வேஜஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு வேஜஸ்னால் என்ன? அந்த வேஜஸ் அப்படின்றது ஒரு மனிதன் என்ன உழைப்பை ஈடுபடுத்துகிறாரோ அதுதான் நாம் இந்த இடத்துல கூலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னாக்கா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணோன்னா அக்ரிமெண்ட் பேசிஸில் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நீ இந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் இந்த ஒர்க்கை முடிகிற வரைக்கும் நீ ஒரு லேபராக இங்கே இரு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் ஒரு உழைப்பை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அந்த உழைப்பை என்ன அளவுக்கு அவர் சர்வீசஸ் கொடுக்குறாரோ அந்த சர்வீசஸ்க்கான ரெண்ட் அப்படின்றது தான் அந்த இடத்துல வேஜஸ். நான் என்னுடைய பணியை திறம்பட செயல்படுத்திருக்கிறேன், அப்போ அந்த பணியை நான் செய்ததற்காக ஒரு கூலி அப்படின்ற ஒரு ரிவார்டு எனக்கு கிடைக்கும், அதுதான் என்னுடைய வருமானமாக நான் எடுத்துக்குவேன். அந்த தேரிஸ் அந்த வேஜஸை பொறுத்த வரைக்கும் சில வித கோட்பாடுகள் அப்படின்னு இருக்குது, தேரிஸ் அப்படின்னு இருக்குது. இந்த தேரிஸ் ஆஃப் வேஜஸ் தேர் ஆர் 5 கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தேரிஸ் ஆஃப் வேஜஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ், த ஸ்டாண்டர்ட் லிவிங் தேரி ஆஃப் வேஜஸ், வேஜ் ஃபண்ட் தேரி ஆஃப் வேஜஸ், ரெசிடென்ஷியல் கிளைமேட் தேரி, மார்ஜினல் ப்ராடக்டிவிட்டி தேரி ஆஃப் வேஜஸ். தேர் ஆர் 5 கேட்டகரிஸ் இன் த தேரிஸ் ஆஃப் வேஜஸ். அதாவது கூலி கோட்பாட்டினுடைய 5 நிலைகள் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதில் என்ன ஒரு 5 கேட்டகரிஸ் சொல்லியிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த தேரி சப்ஸ்டன்ஸ் தேரியை மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மற்ற அதர் தேரியெல்லாம் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிழைப்பு மட்டம், ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையாக என்ன தேவைப்படுகிறதோ அதற்கு பெயர் தான் சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ். எந்த ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலும் அவனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி த ஆர்டினரி பீப்புள், எந்த ஒரு பீப்புளாக இருந்தாலும் த ஆர்டினரி லாங்குவேஜஸ் இஸ் த மேன்கைண்ட், சாதாரண மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி ஆராயக்கூடியது தான் இந்த சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பை த ஃபிசியோக்ராட்ஸ், எ குரூப் ஆஃப் பிரான்ஸ் எக்கனாமிக்ஸ்ட். இயற்கைவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கைவாதிகள் தான் முதல்ல இதை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இயற்கைவாதிகள் முதல்ல ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ச் எக்கனாமிக்ஸ்ட், அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டேவிட் ரிக்கார்டோ அப்படின்றவர் தான் இதை மாடிஃபை அண்ட் டெவலப்பிங் பண்ணது யாருன்னா டேவிட் ரிக்கார்டோ தான் இது பண்ணியிருக்கிறார். சரி, இந்த சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது த அக்கார்டிங் டு தேரி, இந்த தேரி என்ன சொல்லுதுன்னா, வேஜ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த சப்ஸ்டன்ஸ், த லெவல் ஆஃப் லேபரர் அண்ட் இஸ் ஃபேமிலி. ஒரு மனிதன் ஒரு உழைப்பாளர், இந்த இடத்துல நான் லேபரர் அப்படின்றத உழைப்பாளர், எந்த ஒரு லேபரர் தன்னுடைய பிழைப்பு மட்ட கூலி அப்படின்ற எதிர்பார்க்கிறார், த சப்ஸ்டன்ஸ் லெவல் ஆஃப் தேரி. அந்த பிழைப்பு மட்ட கூலி, நான் சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய வருமானம் என்னை மட்டும் சார்ந்து இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சேர்ந்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் போர்க்கக்கூடிய அளவில் அந்த வருமானம் இருந்தால், அது அந்த வேஜஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சப்ஸ்டன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். அதாவது என்னென்னா, நான் ஒரு பர் மந்த்து 10,000 சேலரி வாங்குகிறேன் அப்படின்னா இந்த சேலரி என்னுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி என்னுடைய
ஃபேமிலியும் சார்ந்து, என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய மகள்கள், இப்படி என்னுடைய ஃபேமிலியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற அளவுக்கு என்னுடைய கூலி இருக்குமானால், என்னுடைய வேஜஸ் இருக்குமானால் அந்த ஈக்குவலாக இருக்கும், அந்த நான் வாங்கக்கூடிய சம்பளம் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சப்சிடன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ். இப்போ நீ வாங்கக்கூடிய வருமானம் உனக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடாது, அளவில் இருக்கக்கூடாது. உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பமும் அதில் பெனிஃபிட் அடைகிற மாதிரி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் சப்சிடன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ். சரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்வாதாரம், த மேன் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப், எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய படைப்பை நடத்துவாங்க, தன்னுடைய லேபரரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, த ஃபுட், கிளாத் அண்டு ஷட்டர், உணவு, உடை, இருப்பிடம், இது மனிதனுடைய நெசசரிஸ், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நெசசரி கூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஃபுட்டு, கிளாத்து, ஷட்டர். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் வருமானத்தை ஈட்டுகிறான், எந்த ஒரு உழைப்பாளராக இருந்தாலும் அவன் வேஜஸ் பெறுகிறான். அந்த கூலி எதை சார்ந்து இருக்குன்னா ஃபுட்டு, கிளாத்து, ஷட்டர். ஒருவேளை உணவுக்காகவும், அவன் நல்ல உடை உடுத்தி கொள்வதற்காகவும், ஒரு இருப்பிடம், எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது என்ற அந்த ஷட்டர் இருப்பிடத்திற்காக தான் இவனுடைய வேஜஸ் இருக்குது. எதுக்காக சம்பாதிக்கிறார்? இவருடைய வாழ்வாதாரம் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கிறது? அப்போ இவருடைய பிழைப்பு மட்டம் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கிறது? ஒருவேளை உணவு கூட நம்ம பஞ்சம் இல்லாமல் சாப்பிடணும், நமக்கு நல்ல உணவு உடை உடுத்திக்க வேண்டும், மூன்றாவது ஒரு இருப்பிடம் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த சப்சிடன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க சில நேரங்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ இது பேஸ் பண்ணியிருக்கு. இதில் ஒரு 2 கேட்டகரிஸ். ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் வேஜஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதே நேரங்களில் லோயர் வேஜஸ் இருந்தால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்த்துறோம் பாருங்கள். இப்போ சப்போஸ் அவர் எதிர்பார்த்ததை விட ஹையர் வேஜஸ் இருந்தால் தென் த சப்சிடன்ஸ் லெவல், அதாவதுன்னா இவருடைய பிழைப்பு மட்டத்தை விட அதிகமாக கூலியை பெற்றால், என்னுடைய ஒர்க்கு, நான் செய்யக்கூடிய நேச்சர், என்னுடைய வேலையை தாண்டி அதிகமான நான் கூலியை பெறுறேன் அப்படின்னாக்கா அவர் என்ன நினைப்பார்னா, அந்த ஒர்க்கர்ஸ் பெட்டர் ஆஃப் அப்படின்னு நினைப்பார். நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு திருப்தி அளிக்கிறது. ஏன்னா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய வேலை திருப்தி அளிக்கிறது எதை பேஸ் பண்ணின்னா ஹை வேஜஸ். அவருக்கு நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி தருமானால், ஹை வேஜஸாக இருந்தால் அதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, எனக்கு பெட்டர் ஒர்க்காக இருக்குது, பெட்டர் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன அப்படின்னாக்கா, ஹை வேஜஸை நம்பி தான் எந்த ஒரு லேபரரும் ஈடுபடுவாங்க. அதாவது அதிகமான நான் 10 வருஷமாக ஒரே வேலையில் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் ஒரே சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபார் எவ்ரி இயர் இன்க்ரீஸிங் த வேஜஸ், ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய கூலி ஒரு நிலையாவது உயர்ந்தா அப்போ தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் போக்கிக்க முடியும் அப்படின்னு தான் எந்த ஒரு பீப்புளும் லைக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வேஜஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹை வேஜஸ் தன் த சப்சிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறார். சப்போஸ் சப்சிடன்ஸ் லெவல் அதிகமானால், வேஜஸ் அதிகமானால், ஒரு சராசரியான ஒரு மனிதனை எடுத்துக்கிறோம், அந்த மனிதனுடைய கூலி அப்படின்றது அதிகமானால் அது எதை கொண்டு போய் காட்டும்னா இன்க்ரீஸிங் த பாப்புலேஷன். கூலி அதிகமாக இருக்க நம்ம மக்கள் தொகையை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நான் வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறேன், அதனால் என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறேன்னு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சப்ளை ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை ஆஃப் லேபர், அப்போ அந்த இடத்துல பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உழைப்பாளருடைய எண்ணிக்கையும் இந்த இடத்துல அதிகரிக்கும். அப்போ உழைப்பாளருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வேஜஸ் வில் பி டவுன். இப்போ பாப்புலேஷன் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லேபரர் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் ஹை லெவலில் இருக்கும், ஹை வேஜஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிப்பதற்கு எதிர்பார்த்ததை விட அங்கே தேவைப்படுகிறத விட அதிகமான லேபரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூலியை பிரித்து தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல கூலி, அதாவது வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எனி கமாடிட்டிஸ், ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிறேன், ஒரு 10 பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு 50 லேபரர்ஸ் இருந்தால் போதும். அப்போ நான் எவ்வளோ இந்த 50 லேபர்ஸுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறேன்னா ஒரு 5000 ரூபா இந்த இடத்துல வேஜஸ் கொடுக்குறேன். அதே நேரங்களில் இந்த 10 பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு சப்போஸ் லேபரர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா, 10 பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுக்காகன்னா
பொருட்களை நான் சீக்கிரம் உற்பத்தி பண்ணி ஆகணும். பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு அந்த பொருளை நான் சீக்கிரம் சப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 70 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அப்போ 50 பேர் செய்யக்கூடிய வேலையை நான் அதிகப்படுத்துகிறேன், அதே 10 பொருட்கள் தான், ஆனால் கூலியும் அதே 5000 ரூபாய் தான். அப்போ நல்லா கவனிங்க, 10 பொருளை உற்பத்தி பண்ணுறாரு. இந்த 10 பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லேபர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 50 லேபர் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு அதே சேலரி 5000. ஆனால் இங்கே அதே 10 கமாடிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்ளை ஆஃப் லேபர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. சப்ளை ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ஆன உடனே அதே காமண்ட் சேலரி மட்டும்தான் இருக்குது, வேஜஸ் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த 20 பேர் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த சேலரியை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா வேஜஸ் என்ன ஆகும்? டவுன் ஆகிடும். இப்போ இங்கே 50 பேர் 5000 ரூபா வாங்கி பிச்சுக்கிட்டான், இங்கே 70 பேர் அதே 5000 ரூபாய் வாங்கி பிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே இருந்த வேஜஸ் டவுன் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இந்த சப்ளை ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இது எதை காட்டுதுன்னா ஹை வேஜஸ் அப்படின்றது பாப்புலேஷன் விகிதத்தை அதிகப்படுத்திடும், அதனால் சப்ளை ஆஃப் லேபரும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சப்ளை ஆஃப் லேபர் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வேஜஸ் எப்படி ஆகிடும்னா வில் பி டவுன் ஆகிடும். இப்போ டவுன் ஆச்சுன்னா கூலி அப்படின்றது குறைஞ்சி போச்சுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் மறுபடியும் ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ஹை வேஜஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அதர் ஹேண்ட் லோயர் தென் த சப்சிடென்ட் லெவல், சப்போஸ் அந்த எம்ப்ளாயர் அந்த லேபரர் ஹை வேஜஸ் வாங்காமல் லோயர் வேஜஸாக வாங்குறாரு. அப்போ லோயர் வேஜஸாக வாங்கினா அவருடைய வாழ்க்கை தரத்தை விட லோயர் வேஜஸாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பீப்புளாக இருந்தாலும் இந்த ஆர்டினரி பிஸ்னஸ் மேனாக எந்த ஒரு மேனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி அவங்களுடைய லோயர் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகும். பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா அந்த சப்ளை ஆஃப் எம்ப்ளாயர் ரெடியூஸ் ஆவாங்க. சப்ளை ஆஃப் எம்ப்ளாயர் ரெடியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா குறைவான லேபரர் அதிகமான கூலியை வாங்குவாங்க. அப்போ லோ லெவல் ஆஃப் எம்ப்ளாயர் ஆனால் ஹை லெவல் ஆஃப் வேஜஸ். அப்போ குறைவான எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹை லெவலில் வேஜஸை வாங்கினார்னா அவருடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா ராபர்ட் மால்தஸ் தேரியை பேஸ் பண்ணி சொல்லுது. ராபர்ட் மால்தஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்றது பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்றத சொல்லியிருப்பார். டெமோகிராஃபிக்கில் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு உற்பத்தி அப்படின்றது கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை பேஸ் பண்ணி தான் அந்த தேரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் சப்சிடன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ். இது எதை சொல்லுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பாப்புலேஷன் இருக்கிறாங்க, ஒரு 3 மக்கள் இருக்கிறாங்க. அந்த 3 மக்களுக்கு நான் 3 பொருட்களை உற்பத்தி பண்ணுறேன்னா 3 × 3 = 9 அப்படின்னு மாறிடும். இப்போ அதே ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட்டு எப்படி இருக்குது? மல்டிப்ளையில் இல்லாமல் ஆடில் இருக்குது. அதே 3 மக்கள் இருக்கிறாங்க, நான் 3 பொருளை கொடுக்கணும், ஆனால் எத்தனை பொருள் தான் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா 6 பொருளை தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த இடத்துல 3 பொருள் என்ன இருக்கும்? ஸ்கேர்சிட்டியாக இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுட்டு கம்மியாகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்கேர்சிட்டி ஏற்பட்டுருன்றது தான் மால்தஸ் தேரி. அது மால்தஸ் தேரி வரும்போது சொல்லுவோம், அதை புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ இதனுடைய கிரிட்டிசிசம் என்ன? த கிரிட்டிசிசம் ஆஃப் சப்சிடன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸ். இந்த கிரிட்டிசிசத்தை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்டு தேரியை பொறுத்த வரைக்கும் சப்சிடன்ஸ் தேரி ஆஃப் வேஜஸில் கிரிட்டிசிசம் சில இந்த குறைபாடுகள் இருக்குன்றார். இது என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஃபர்கெனிங் வாஸ் நாட் ஃபவுண்ட். அதாவது உழைப்பாளர்களுக்கு இந்த ஃபர்கெனிங் பவர் அப்படின்னு இருக்குது. ஃபர்கெனிங் பவர்னால் பேரம் பேசு ஆற்றல் அப்படின்னு. எனக்கு கூலி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறீங்க, கொஞ்சம் ஏற்றி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அந்த ஃபர்கெனிங் பவர் அப்படின்னு இருக்குது, அது இந்த இடத்துல இல்லாத போகுது. இது ஒரு கிரிட்டிசிசம். செகண்ட் அப்படின்னா நாட் எக்ஸ்பிளைன் டு த டிஃப்ரெண்ட் வேஜஸ் இன் த டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன். நான் ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஜஸ் ஹை லெவலில் இருந்தால் எப்படி இருக்கும், லோ லெவலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த தேரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க தவிர டிஃப்ரெண்ட் வேஜஸ் எண்ணற்ற உழைப்பாளர்களும் எண்ணற்ற அந்த வேலை பகுப்பையும் அங்கே என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்றதுனால இது ஒரு கிரிட்டிசிசமாக போகுது. தேர்டு கிரிட்டிசிசம் என்னென்னா த ரைஸ் இன் வேஜ் ரேட் இந்த நாட் கரெக்ட். அதாவது ஹூட் பாப்புலேஷன் வேஜஸ் அதிகமானால் மக்கள் தொகை அதிகமாகும்னு யார் சொன்னது? இன்றைய காலகட்டங்கள் அப்படி இல்லையே. நான் அதிகமாக சம்பாதிச்சாலும்
சில வீட்டில் புவர் பீப்புள் இருக்கிறான், சில வீட்டில் பார்த்திங்கன்னா ரிச் பீப்புள் இருக்கான். ஆனால் வருமானம் தான் அதிகமான மக்கள் தொகையை ஏற்படுத்தும் அப்படின்றது தவறான ஒரு கருத்து. இது ஒரு குறைபாடு, இது ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வருமானம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறேன்னு இன்றைய காலகட்டங்களில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லையே. இது தவறான ஒரு கருத்து, இது ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றாங்க. ஏன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, புவர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவன் லைக் சில்ட்ரன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு குழந்தை வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. அதான் கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஒரு ஏழை மாணவனாக இருந்தாலும் சரி, ஏழை ஃபேமிலியாக, ஏழை மாணவன் இல்லை, ஏழை குடும்பமாக இருக்கிறது, அந்த ஏழை குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்வாதாரத்தை போக்கிக் கொள்வதற்காக, என்னுடைய லெவல் எப்படி இருக்குன்னா சப்சிடன்ஸ் லெவலாக இருக்குது, அதனால் எனக்கு நான் என்ன பண்ணலை, அன்லைக் தட் த சில்ட்ரன் அப்படின்னு நினைக்கல. அவர் குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கல, ஆனால் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே நேரங்களில் ரிச் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் நிறைய வருமானத்தை சம்பாதிச்சிருக்கிறேன், நான் அதிகமான எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கல. மினிமம் ஒரு குழந்தை இருந்தால் போதும், ஒரு சைல்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதை இப்படி இருக்கக்கூடிய என்ற காலகட்டங்களில் நீங்கள் எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது வேஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. அதனால் இது வந்து கிரிட்டிசிசம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், we are going to discuss like the theories of wages அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோன்னா the substance theory of wages. இது யார் சொன்னது? டேவிட் ரிக்கார்டோ சொன்னார். அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதர் தென் next video. Okay, thank you pa.